சோதிடத்தில் இந்த மாதிரி கிரகநிலை இருந்தால் அந்த திசையோ புத்தியோ கண்டிப்பாக வரவே கூடாது. அது எந்த மாதிரி பிளானட் பொசிஷன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பொசிஷனில் கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி டைமில் எந்த ஒரு புது செயலையும் நம்ம செய்யவே கூடாது. லக்கணம், ராசி, சுபத்துவ விதி இதெல்லாம் என்ன வலிமையாக இருந்தாலும் வேலைக்கே ஆகாது. ஏன்னா மொத்த வேலையும் பார்த்து விடுறது அந்த சுபத்துவ விதி தான். உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி லக்னம் மேஷம், அதற்கு 8ஆம் இடத்துல புதன் ராகு இருக்குது. இந்த ராகு திசை ராகு புத்தி, புதன் திசை புதன் புத்தி, ராகு திசை புதன் புத்தி இதெல்லாம் வெரி வெரி டேஞ்சர். அது வரவே கூடாது. என்ன காரணம்னா இந்த ஜாதகத்தில் மேஷ லக்னம் மேஷ ராசி, புதன் ராகு வந்து ராசிக்கு மறைஞ்சு லக்னத்துக்கு மறைஞ்சு 8ஆம் இடத்துல இருக்குது, லக்னாதிபதிக்கும் 6ல் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் லக்னத்துக்கு ராசிக்கும் லக்னாதிபதிக்கும் மறைஞ்சு திசையோ புத்தியோ வரவே கூடாது. அப்படி வந்ததுன்னா அது கண்டிப்பாக சிக்கலை உண்டு பண்ணி டோட்டலாக நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் வேறு வேலையை பார்க்கும். ஏன் லக்னாதிபதி வலிமையாக இருந்தாலும் வேலை செய்யாது அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல செவ்வாய் வந்து லக்கணத்திலேயே ஆட்சியாக இருந்தால் கூட அந்த திசையும் புத்தியும் பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு மறைஞ்சு ராசிக்கு மறைஞ்சு 8ஆம் இடத்துல ஒரு சிக்கலான திசா புத்தியாக தான் இருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருந்திருந்தால் கூட லக்னாதிபதி வந்து 8ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் அதிபதி ராகு கூட சேர்ந்து பாதிக்கப்பட்டு அப்பவும் பலவீனம் அடைஞ்சதாக தான் இருக்கும். எந்த கிரகமும் இந்த மாதிரி பொசிஷனில் வந்து ராசிக்கு லக்கணத்துக்கு மறைஞ்சு திசையா புத்தியும் வரவே கூடாது. இங்கே வந்து சுபத்துவ விதி குரு பார்க்குது அப்படின்னுலாம் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா மொத்த வேலையை பார்க்குறதே இந்த குரு தான். குரு வந்து எந்த ஸ்தானத்தை பார்க்குதோ அந்த ஸ்தானத்தோட செயல்பாடுகள் மிக சிறப்பாக இயங்கும். இயற்கைக்கு வந்து நல்லது கெட்டது எப்போவுமே தெரியாது. நல்லது செய்கிறவனையும் தடுக்காது, கெட்டது செய்கிறவனையும் தடுக்காது. இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எந்த கிரகமே தான் இருக்கிற இடத்தையும் பார்க்குற இடத்தையும் தான் இயக்க முயற்சி பண்ணும். அப்படி பார்க்கும்போது குரு வந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் தான் பார்க்குது. அதுக்கான செயல்பாடுகளை தான் அது சிறப்பாக இயங்க வைக்கும். அதனால தான் சுபத்துவ விதிங்கிறது அடிப்படையாகவே தப்பான ஒரு விதி. எந்த ஒரு விதியுமே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. கணக்கில் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதுக்காக ஒரே ஃபார்முலா வச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் எல்லா கணக்குக்கும் ஆன்சர் கொண்டு வர முடியாது. சுபத்துவ விதி பற்றி தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.